வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ். ஆமா, இத பத்தி நிறைய கேள்விகள் குழப்பங்கள் இருக்கும் இல்லையா? கவலைப்படாதீங்க. இன்னைக்கு உங்க மனசுல இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப சிம்பிளா பதில் பார்க்கலாம். வாங்க. சரி, முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் கண்ண மூடி யோசிச்சு பாருங்க. ஒருவேளை எதிர்பாராத விதமா நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்மள மட்டுமே நம்பி இருக்கிற நம்ம குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகும்? அவங்களோட எதிர்காலம், குழந்தைங்களோட படிப்பு, வீட்டுச் செலவுகள், இது எல்லாம் என்ன ஆகும்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்த கேள்விக்குள்ள இருக்கிற இந்த ஒரு பெரிய பயத்துக்கு பதில் தான் டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல டேர்ம் இன்சூரன்ஸ்னா அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இதோட பேசிக்ஸை மட்டும் நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், மத்த எல்லாமே ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். அப்போ டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ்னா என்ன? ரொம்ப சிம்பிள். இது ஒரு பியூர் ப்ரொடெக்ஷன் பிளான். அதாவது இதுல முதலீடு, சேமிப்புன்னு வர எதுவும் கிடையாது. பாதுகாப்பு மட்டும்தான். எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒரு 20 வருஷம் இல்ல 30 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு பாலிசி எடுக்கிறீங்க. அந்த வருஷங்களுக்குள்ள பாலிசி எடுத்தவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க நாமினிக்கு ஒரு பெரிய தொகை இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கும். இது கரெக்டா சொல்லணும்னா உங்க குடும்பத்துக்கு ஒரு ஃபினான்ஷியல் சேஃப்டி நெட் மாதிரி. சரி, இப்போ நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் வரும். டேர்ம் இன்சூரன்ஸ்க்கும் இந்த ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ்க்கும் என்னையா வித்தியாசம்? ரெண்டுமே லைஃப் இன்சூரன்ஸ் தானே அப்படின்னு. இங்க பாருங்க, டேர்ம் இன்சூரன்ஸ்ங்கிறது அதோட பேர்லயே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட டேர்ம், அதாவது காலத்துக்கு மட்டும்தான். பிரீமியமும் ரொம்ப ரொம்ப கம்மி, ஏன்னா இதுல பாதுகாப்பு மட்டும்தான் இருக்கு. ஆனா ஹோல் லைஃப் பாலிசி அது லைஃப் லாங் கவரேஜ் கொடுக்கும். அதனால பிரீமியம் ஜாஸ்தி, அதுல இன்வெஸ்ட்மெண்ட் காம்போனன்ட்டும் இருக்கும். சோ உங்க தேவை எதுவோ அதை பொறுத்து தான் நீங்க இதை சூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் யாருக்கு நிஜமாவே தேவை? யாருக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம்? வாங்க பார்க்கலாம். இத புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். இப்போ நீங்க தான் உங்க குடும்பத்தோட ஒரே வருமான ஆதாரம்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஹோம் லோன், கார் லோன்னு சில கடன்கள் இருக்கு, சின்ன குழந்தைங்க இருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, திடீர்னு உங்க வருமானம் நின்னுட்டா அந்த கடனை யாரு கட்டுவா? குழந்தைங்களோட படிப்பு செலவு. சோ இந்த மாதிரி பெரிய நிதி பொறுப்புகள் இருக்கிற எல்லாருக்குமே இது ஒரு மஸ்ட் ஹேவ் விஷயம். உங்க குடும்பத்தை பாதுகாக்க இது ரொம்ப அவசியம். 1 கோடி ரூபா! அப்பா, எவ்வளோ பெரிய அமௌண்ட்னு நினைக்கிறீங்களா? ஆனா ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்லட்டா? இந்த 1 கோடி ரூபா கவரேஜுக்கு நீங்க மாசம் மாசம் கட்ட வேண்டிய பிரீமியம் ஒருவேளை நீங்க மாசம் 2 தடவை ஃபேமிலியோட ஹோட்டலுக்கு போற செலவை விட கம்மியா இருக்கலாம். நம்ப முடியலையா? ஆனா அதுதான் உண்மை. அதனால தான் சொல்றேன், இவ்ளோ பெரிய பாதுகாப்பு இப்போ எல்லாருக்கும் ரொம்பவே அஃபோர்டபுள். சரி, இதெல்லாம் ஓகே. ஆனா இது எப்படி வேலை செய்யுது? இதோட ப்ராசஸ் என்ன? ரொம்ப சிம்பிள். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். மொத்தமே 4 ஸ்டெப் தான். 1, உங்களுக்கு எவ்ளோ கவரேஜ் வேணும், எத்தனை வருஷத்துக்கு வேணும்னு நீங்க முடிவு பண்ணணும். 2, அதுக்கான பிரீமியம மாசமோ இல்ல வருஷத்துக்கு ஒரு முறையோ கலெக்டா கட்டிரணும். 3, அந்த பாலிசி பீரியட் முழுக்க உங்களுக்கு கவரேஜ் இருக்கும். 4, ஒருவேளை அந்த பீரியட்குள்ள பாலிசி ஹோல்டருக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அவங்க நாமினிக்கு அந்த முழு பணமும் போய் சேரும். அவ்வளோதான். ரொம்ப நேரடியான ஒரு ப்ராசஸ். இப்ப இந்த டேபிள பாருங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு 30 வயசு நபர், நான் ஸ்மோக்கர், அவருக்கு 1 கோடி ரூபாய்க்கு கவரேஜ் வேணும்னா மாச பிரீமியம் தோராயமா எவ்வளோ வருதுன்னு பாருங்க. உண்மையிலே ரொம்ப கம்மி இல்லையா? இவ்ளோ குறைஞ்ச பிரீமியத்துல இவ்ளோ பெரிய பாதுகாப்பு கிடைக்கிறது தான் டேர்ம் இன்சூரன்ஸோட மிகப்பெரிய ஹைலைட். சரி, ஒரு பாலிசியை வாங்கறதுக்கு முன்னாடி நாம சில முக்கியமான விஷயங்களை கண்டிப்பா கவனிக்கணும். ஏன்னா இது நம்ம குடும்பத்தோட எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? அது என்னென்னு பார்க்கலாம். உங்க பேசிக் பாலிசி கூடவே ரைடர்ஸ்னு சில அடிஷனல் பெனிஃபிட்ஸ் சேர்த்துக்கலாம். இது எப்படின்னா, உங்க கார்ல எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் போடுற மாதிரி தான். கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட், அதாவது ஏதாவது பெரிய நோய் வந்தா அதுக்கு பணம் கிடைக்கிற மாதிரி. இல்ல ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட். இந்த மாதிரி ரைடர்ஸ் சேர்த்து உங்க பாலிசியை இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்திக்கலாம். இங்க பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுல மட்டும் எந்த சமரசமும் செஞ்சுக்காதீங்க. பாலிசி அப்ளை பண்ணும்போது உங்க ஹெல்த் கண்டிஷன், உங்களுக்கு இருக்கிற பழக்கங்கள் பத்தி 100க்கு 100 உண்மையை மட்டும் சொல்லுங்க. ஒரு சின்ன விஷயத்த மறைச்சா கூட நாளைக்கு கிளைம் பண்ணும்போது அது பெரிய பிரச்சனையாகி கிளைம் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பிருக்கு. யோசிச்சு பாருங்க, நீங்க யாருக்காக இந்த பாலிசி எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த பணம் போய் சேரலன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம். சோ நேர்மை ரொம்ப முக்கியம். அதோட இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இன்கம் டாக்ஸ் ஆக்ட் செக்ஷன் 1010D படி உங்க நாமினிக்கு கிடைக்கிற இந்த முழு தொகைக்கும் எந்த வரியும் கிடையாது. ஆமா, 1 கோடி ரூபாய் கிடைக்குதுன்னா அந்த முழு 1 கோடியும் அவங்க கைக்கு வந்து சேரும். டாக்ஸ்னு ஒரு பைசா கூட பிடிக்க மாட்டாங்க. இது ஒரு பெரிய பிளஸ்.
ஓகே, இப்ப இவ்ளோ விஷயங்கள் நாம பார்த்துட்டோம். அப்போ நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்ன? நாம என்ன செய்யணும்? அத பத்தி பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நாம பேசின எல்லாத்துலயும் இருந்து ஒரு 3 விஷயத்த மட்டும் மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. நம்பர் 1, டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது ரொம்ப கம்மி காசுல கிடைக்கிற ஒரு பியூர் ப்ரொடெக்ஷன். நம்பர் 2, உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்குதுன்னா இது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்ல, இது ஒரு கட்டாயம். நம்பர் 3, அப்ளிகேஷன்ல 100% நேர்மை, இதுல நோ காம்ப்ரமைஸ். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். மாசம் நீங்க செலவு பண்ற ஒரு சின்ன தொகை, அது உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தையே பாதுகாக்க போகுது, அவங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்க போகுதுன்னா, அந்த பாதுகாப்புக்காக செய்யற முதலீட்டை விட விலை மதிக்க முடியாதது வேற என்ன இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க.